நம் காவல்துறை கண்காணிப்பாளர் அம்மா அவர்களை வரவேற்று நமது மாமல்லபுரம் உட்கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். மற்றும் அனைத்து கிராமத்தில் இருந்தும் இந்த கிராம விழிக்கண் குழு இந்த மாதம் தொடக்கத்திற்காக வருகின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிராம விழிக்கண் குழு என்பது தாய் கிராமம், குக்கிராமம் என்று காவல் நிலையத்தில் சொல்லும். அதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 5 தாய் கிராமங்கள் திருப்போரூர், ஆலத்தூர், கண்டனம், மடையத்தூர், சிறுதாவூர் 5 தாய் கிராமத்தை எடுத்து போலீஸோட சட்ட ஒழுங்கு ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய சட்டவிரோதமாக மது விற்பனை, கஞ்சா, இந்த புழக்கங்கள் எப்படி தடுக்கிறது? ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா காவல்துறை நண்பனாக நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ இந்த குழுவை தொடக்கி வச்சிருக்காங்க காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்திருக்காங்க, வந்து சிறப்புரையாற்றிருக்கிறாங்க. மேடம் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்கு வரவேற்கிறேன். நான் கண்காணிப்புக்கு குழுன்னு சொல்றேன். நீங்க தான் கண்காணிப்பு பார்க்கணும், விஜிலன்ஸ். சரிங்களா? என்னன்னா உங்க ஊருக்குள்ளே என்ன தப்பா நடக்கும், இங்க வேற இல்லீகல் ஆக்டிவிட்டி, வேறையாவது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் அந்த மாதிரி பேண்ட் பொருட்கள், காஞ்சா குட்கா சேல் பண்றாங்க, வெளியே கார வந்தா பிரச்சனை பண்றாங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, வேற புதுசா வேற ஆக்டிவிட்டி ஆரம்பம் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் நீங்க தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லணும். நமக்கு கண்ணு காத்து எல்லாம் நீங்கள் தான். ஸோ இது ஒரு வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டி ரொம்ப நல்ல கான்செப்ட். என்னன்னா இது கம்யூனிட்டி போலீசிங்க்கு ஒரு பெரிய விஷயம். வணக்கம். இன்னைக்கு திருப்போரூர் பகுதிக்கு நம்ம வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டி 5 தாய் கிராமங்களுக்கு எல்லா வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிக்கு கூப்பிட்டு ஒரு கண்காணிப்புக்கு குழு நடந்ததா. அதுல டோட்டல் 70 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது என்ன பிரச்சனை எந்த ஏரியால இருக்கு, என்ன இன்டர்வென்ஷன் நம்ம போலீஸ் சைடுல தேவை இருக்கு, அப்புறம் இது வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிக்கு சிஸ்டம் எப்படி போயிட்டு இருக்கா இப்போ கரண்ட்ல, அதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஃப்ரீக்வெண்டா எப்படி இதுக்கு வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ண மாதிரி என்ன எஃபர்ட்ஸ் வேணும், அது எல்லாம் டிஸ்கஷன் நடந்ததா. இந்த டிஸ்கஷன்ல நிறைய இடங்கள்ல கேமராக்கள் வேணும், வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிக்கு இன்புட் வந்துட்டா. அதுவும் ஒரு 2-3 முக்கியமான இடம்க்கு லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு கம்யூனிட்டி போலீசிங் சார்பாக நம்ம இது சிஎஸ்ஆர் சார்பாக அங்கே சீக்கிர கேமரா ஏற்பாடு பண்ணிக்காக நம்ம டிசிஷன் இருக்கு. அது நம்ம கம்மிங் 1 வீக்குள்ள ஏற்பாடு பண்ணி அது கொடுத்துறேன். அது எல்லா வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணி லொகேஷன்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு போதை பொருட்கள் பார்த்து இங்க ஜாஸ்தி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இங்க நம்ம ஜாஸ்தி இன்டர்வென்ஷன் வேணும். அதுவும் நல்ல டிஸ்கஷன் நடந்ததா. எப்பவுமே ரெகுலரா டெய்லியா ஒரு டிரைவ் மாதிரி நம்ம எல்லா ஸ்டேஷன் லெவல்ல, சப் டிவிஷன் லெவல்ல ஒரு நம்ம சிறப்பு டீம் போறாங்க. பகுதியில டெய்லி ரேட்ஸ் பண்றாங்க. நிறைய கேஸ் கண்டுபிடிச்சிட்டு நிறைய
இது குற்றவாளிகளுக்கு கண்டுபிடிச்சு. ஸோ இதுக்கு எப்படி எஃபெக்டிவா பண்ணணும், என்ன ஏரியால இன்டென்சிவா ரேட் பண்ணி ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகும், இதுவும் ஒரு நல்ல டிஸ்கஷன் இன்னைக்கு நடந்தது. அதுக்கு தவிர நம்ம சிங்கப்பெயின் டீமுக்கு வேலை பார்த்து நிறைய டிஸ்கஷன் நடந்ததா. சிங்கப்பெயின் டீம் நிறைய இடங்கள்ல போறாங்க. அதுக்கு மேல இங்க போட்டிக்கு தேவை இருக்கு. இன்னைக்கு அது இல்லாத இடங்களுக்கு பேர் கலெக்ட் பண்ணி நம்ம சிங்கப்பெயின் டீமுக்கு ஒரு பெட்ரோல் சார்ட் இருக்கு, அது சார்ட்ல சேர்க்க சொல்லிட்டேன். அதுவும் டிஸ்கஷன் தான் நடந்ததா. அதுக்கு தவிர நம்ம இது வீக்லி ஒரு வாரில ஒரு வாட்டி கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் லெவல், SI லெவல் நம்ம வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிக்கு பேசணும். ஒரு சின்ன மீட்டிங் போடணும், ஒரு கிராம்ல போகணும். அது வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிக்கு என்ன இன்புட் இருக்கு, அதுக்கு ப்ரொசீடிங்ல ரெக்கார்டு பண்ணணும், அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு. ஸோ இது கண்டினியூஸா ஒரு எஃபர்ட் இருக்கு. நம்ம வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிக்கு ஒரு புதுசா உயிர் கொடுக்க மாதிரி நம்ம எல்லாருக்கும் எஃபர்ட் இருக்கு. ரொம்ப நல்ல பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு, ரொம்ப நல்ல டிஸ்கஷன் நடந்ததா. ஸோ இதுக்கு கண்டினியூ பண்ணி போறேன். அஞ்சு லட்சத்துக்கு முன்னாடி எல்லா FIR கண்டிப்பா இருக்கணும். இது நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல்ல வந்த கம்ப்ளைண்ட், நம்ம லோக்கலுக்கு வந்த கம்ப்ளைண்ட் எல்லாம். அப்புறம் நம்ம ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லா நம்ம ஸ்டேட் லெவல்ல NI கேஸ்க்கு குற்றவாளிகள் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க, வேற டிஸ்ட்ரிக்ட் குற்றவாளிகள் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அந்த மாதிரில எல்லா லிஸ்ட் ஷேர் பண்ணி ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு NI டிஸ்ட்ரிக்ட்ல இத்தனை குற்றவாளிகள் என்ன கேஸ்ல இன்வால்வ் இருக்காங்க அது லிஸ்ட் வந்துட்டா நானே கண்டுபிடிச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துட்டேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிட்டு நமக்கே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம 5 கேஸ்ல குற்றவாளிகள் கொடுத்துட்டாங்க, நம்ம நடவடிக்கை பண்ணிட்டேன். நம்ம 6 கேஸ்க்கு நம்ம 3 கேஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபர்ட், கன்சர்டட் எஃபர்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இது சைபர் கிரைம் நார்மல் கிரைம் மாதிரி இல்ல. அதுக்கு சைபர் ஸ்பேஸ்ல குற்றவாளிகள் இங்க ஒரு விக்டிம் இருக்காங்கன்னா குற்றவாளி வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஸ்டேட்ல வேற ஏரியால இருக்காங்க. ஆனா இப்போ ஸ்பெஷல் டிரைவ் நடந்துக்கு பிறகும் நிறைய இது CSRக்கு FIR கன்வெர்ட் பண்ணி நடவடிக்கை பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி நிறைய இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் டிஜிட்டல் அரெஸ்ட் பார்த்தி இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் கான்செப்டே கிடையாது. இது புது மக்களுக்கு மைண்ட்ல ப்ராப்பரா போகணும். நிறைய பேர் கால் பண்ணாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் 100% பொய்யாதான். நோ டிபார்ட்மெண்ட் ஹேஸ் அ கான்செப்ட் ஆஃப் டிஜிட்டல் அரெஸ்ட். இது நம்ம திரும்ப சொல்லி இது புது மக்களுக்கே ஒரு அவேர்னஸ் வரும். சொன்னா உங்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, திரும்ப இது நீங்க ரீட்டரேட் பண்ணீங்க. தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் டிஜிட்டல் அரெஸ்ட் எனிவேர் இன் எனி டிபார்ட்மெண்ட். ஸோ இது நம்ம ரெவென்யூ சொல்லி, IRS ஆபீசர் சொல்லி, IPS ஆபீசர் சொல்லி, கஸ்டம் சொல்லி நிறைய இந்த மாதிரி மோசடி நடந்ததா. இப்போ சில கேசஸ் நடக்கிறாங்க, அதுக்காகவும் நம்ம அவேர்னஸ் பண்ணணும். அப்புறம் நீங்க சைபர் கிரைம் ரிலேட்டட் இது கிரெடிட் கார்டு அது இல்ல சொல்றீங்க, கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வந்தானா நடவடிக்கை என்ஷோர் பண்ண.